ஒரு பெண்ணு கொடுக்க போறேன், இல்ல ஒரு பெண்ணை எடுக்க போறேன். அந்த பெண்ணை எடுக்கிற இடத்துல பையனுடைய அம்மா போய் உட்காந்துன்னு என் பிள்ளைக்கு கார் வாங்கி கொடு, என் பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடு, என் பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்கறதே முதல் தவறு. ஏன்னா அப்படி கேட்டீங்கன்னா புள்ள அவங்களுக்கு கொண்ட மாதிரி ஆயிடும். உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்யணும், உன் தகுதி என்ன அதை பார்க்கணும். உன் பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுத்தாலும் உன்னை வீட்டு உள்ள சேர்க்க போதில்லை. உன் பிள்ளைக்கு 50 சவரம் போட்டாலும் உனக்கு 4 சவரம் கொடுக்க போதில்லை. இதை ஒவ்வொரு தாய் தாப்பனும் யோசிக்கணும். அவங்க தாய் தாப்பன் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமா, நம்ம பிள்ளைக்கு ஏத்ததா, அமைதியா வாழுமா, இதை யோசிக்கணும். ஆனா அதை பத்தியே யோசிக்கிறது இல்லை. எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணு வீட்டுக்காரு அந்த வைராக்கியத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஏதோ நல்ல செய்யணும்னு சொல்லிட்டு கடங்கிட்ட வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க படுற வேதனை நரக வேதனை ஆயிடும் இல்லையா? இதை பாக்குற மரும்புள்ள என்ன பண்றான்னா, நம்ம மாமியார் மாமனார் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், நம்ம அப்பா அம்மா ஒத்தி தட்டிலாம் தேத்துறாங்க. இந்திய நிலைமை அதான் நடந்துருக்குது. தாய் தாப்பெல்லாம் அனாதி ஆகிறது காரணம் என்னன்னா, பெருவாரி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணதால் தான். இல்ல அந்த புரோக்கர்ட்ட வந்து முதல்ல கேட்கிற கேள்வி அது எவ்வளவு அழகா போடுவாங்க. யார் கேட்கறது? மாமனார் கேட்க மாட்டான். எந்த மாமனாரும் கேட்க மாட்டான்.